உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னதே பார்த்திங்கன்னா ஒரு புண்ணியமான மாதம் இந்த தை மாதம். காரணம் என்னன்னா, நிறைய சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தை மாதம். காரணம் கேட்டிங்கன்னா, உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாக்கு இருக்குது. அதுபோல எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாதம் எப்பவுமே இருக்கும். நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை இந்த தை மாதம் கொடுத்துருக்கு. கல்யாணம், குழந்தை பேர், அதேமாதிரி தொழிலில் பல்வேறு விதமான ஆரம்பம், அதே போல் அதிலிருந்து ஏற்பட்ட வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுகபோக விஷயங்கள், வீட்டில் வாங்கக்கூடிய வீட்டுக்கு பொருளிலிருந்து வீடு வாங்குற வரைக்கும் வீட்டில் அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தை மாதமாக மிக சிறப்பாக எப்பவுமே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை தை பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது, சில பேருக்கு சில குறைகளும் ஏற்படலாம். அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு 50% கெடுதலும் இருக்குது, 50% நல்லதும் இருக்குது. என்ன கெடுதல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமாக கவனமாக உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபஸ்ட்டு தேவையில்லாத உடல்நல பாதிப்புகள் இருக்குன்னா ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அது கரெக்டாக டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் இந்த மாதம் செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு வீடு வாங்குகிறேன், இடம் வாங்குகிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா கூட அதில் ஒரு செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதம் நான் பண்ண மாட்டேன், அடுத்த மாதம் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்து அதை தள்ளி போடுங்க. அது நல்லது. இந்த மாதத்தில் போய் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க செய்கிறீங்கன்னா அதில் ஒரு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் அதே போல் உடல் நலத்தில் கவனமாக இருக்குன்னு சொன்னது போல் அதேமாதிரி ட்ராவல் ரிலேட்டட் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக வண்டியில் பைக்கில் போய், அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்லாம் தேவையில்லாமல் நம்ம ஸ்போர்ட்டிங் பைக்கிலலாம் போய் சில நேரத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வயதானவர்கள், முக்கியமாக வயதானவர்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் கும்பராசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதேமாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கிறது செய்கிறது, பாத்ரூம் யூஸ் பண்ணுறது செய்கிறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துங்க. அதே போல் நிறைய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரெஷரில் தான் இருக்கீங்க. ஆஃபீஸில் எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர் பெஞ்சிலலாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிடுங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை மாறத்துக்கான ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம். நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் வேறு ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க. இல்லைன்னா இங்கே வேலையில் ஒரு பிரச்சனைகள் அடுத்த மாதம் வந்தே தீரும். கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைக்காக போயிடுங்க. அதே போல் இந்த மாதத்தில் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம இருக்கும், இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். ரெண்டாக எடுத்துக்கணும். நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா அதை போயிட்டுறது நல்லது. சம்பளம் கம்மின்றதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் திறமை அவங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சம்பள உயர்வு இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல சம்பளம் வாங்குவீங்க, பயப்படாதீங்க, நல்லாவே இருப்பீங்க. அதே போல் வேலையே இல்லை சார், எனக்கு வேறு ஒரு ஃபீல்டில் கிடைக்கிது அப்படின்னா அதை இப்போதைக்கு டெம்பரவரியாக எடுத்துங்க. அந்த டெம்பரவரியாக எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய கோருக்கு, நீங்கள் உங்களுடைய படித்த படிப்புக்கு நான் வேலை பார்ப்பேன்னு அதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துட்டு கடைசியில் அதுலேயே அப்படியே டைவெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய தனித்துவத்தை விட்டு கொடுக்காம அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் தொழில் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதத்தில் கடனே வாங்காதீங்க.
கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனுடைய அளவு அதிகமாயிரும். கடைசியில் நான் இப்போ வாங்கினேன், கடைசியில் கடன் கட்ட முடியலன்ற சூழ்நிலை வரும். அது உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் அது இதுன்னு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு லோன் போட்டு தர விஷயங்களாக இருக்கலாம். அதே போல் பிஸ்னஸில் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இறங்காதீங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் வராது. நிறைய யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா. டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, சில தடைகள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நிறைய யோசித்து ப்ராப்பராக நீங்கள் செய்யறது ரொம்ப முக்கியம். அதே போல் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அந்த ஆர்டர் வந்து நம்ம நல்லபடியாக முடிக்க முடியுமா, அது நம்மளுக்கு நிறைய கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனைவி கிட்ட இல்லை கணவர்கிட்ட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட யார்ட்டையாவது கேட்டுட்டு செய்யறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் திருமண வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். ஆனால் அந்த திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கவனம் தேவை. நம்ம ரொம்ப வருஷமாக கல்யாணம் இல்லாமல் இருக்குது என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்காம வரன் சேர்ப்பது திரும்பி பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் ஒரு வரனை பார்க்கும்போது ஜாதக பொருத்தம் இருந்தால் மட்டுமே பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். நிறைய கும்பராசியில் நினைப்பாங்கன்னா என்ன வயசானதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஜாதகம் பார்க்குதுன்ற சிந்தனைகள் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, தேவையில்லா பிரச்சனை மாட்டாதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் ஒரு வாட்டி விசாரித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் திருமண வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்பராசி என்பதற்கு இப்போ ஒரு 6 மாத காலமாக அதிகமாக இருக்குது. என்னதான் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தவங்க கூட 15 வருஷம் வாழ்ந்தவங்க கூட 20 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ சில உரசல்கள், சில பிரச்சனைகள், மனசில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தகாத விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை தாண்டி தான் நம்ம போயாகணும். அது மனைவிக்கு இருக்கலாம், கணவருக்கு இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். அதை யோசிக்காமல் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் நம்ம கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு நினச்சி உங்களுடைய முக்கியமான முடிவுகள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், எந்த டவுட்டும் கிடையாது. உடல் நலமாக இருந்தாலும் சரி, மனநலமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட அலுவலர்களில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு வேலை மாறணும், பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே ஏதாவது செய்யணும்னா அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கும்பராசி என்பதற்கு இருக்க போகுது. கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல, தசாபதி தந்தால் போல் கண்டிப்பாக பலன் மாறுபடும். நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்தோடைய திசை அதிக பாதிப்புகள் கொடுக்கும். சில பேருக்கு புதன் திசையில் மிகப்பெரிய கடனாளி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. சுப கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிர திசை, குரு திசையில் கூட சில பேருக்கு பிரச்சனைலாம் வருது. அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தாப்போல் அந்த பலன்கள் மாறுபடுது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட PDF, அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவோம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் முதற்கொண்டு சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.